இரும்பு தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்னைக்கு நான் சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஜிம்முக்கு வந்து எத்தனை நாள் வரலாம் அப்படின்னு சில பேர் கேட்குறாங்க. அதாவது வாரத்துக்கு எத்தனை நாள் எக்ஸசைஸ் செய்யலாம் அப்படின்னு நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. அது எப்படின்னா சொல்றதுன்னா, இப்போ நாங்களாம் அந்த டைம்ல வந்து ஓல்டு ஸ்கூல் ஆஃப் தாட்ஸில் அப்படின்னு சொல்றாங்க. நாங்கள் வந்து ரெகுலராகவே செய்வோம், சண்டே கூட செய்வோம். ஏன்னா அப்போ வந்து எங்களுக்கு ஜிம்மு மேலே ஆர்வம். ஜிம்முக்கு டெய்லி போகணும், எக்ஸசைஸ் செய்யணும், உடம்பு ஏற்றணும் அப்படின்னு. அப்போ எங்கள் ஆசை, எங்கள் சார் வந்து டபுள் டைம் கூட வரணும்னு நினைப்போம். அப்போ அலோவ் பண்ண மாட்டார். டபுள் டைம்லாம் செய்யக்கூடாதியா, ஒரு தடவை தான் செய்யணும் அப்படிம்பாரு. சரி, இப்போ ஜிம்முக்கு வந்து நம்ம எப்படி வரணும்னா, வாரத்துக்கு 5 நாட்கள் ஜிம்மு எக்ஸசைஸ் செஞ்சால் போதும். வாக்கிங் போகிறவங்க எல்லாத்துக்குமே அப்படிதான் சொல்கிறாங்க. நீங்கள் வாரத்துக்கு திங்கக்கிழமையிலேருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் 5 நாள் செய்யுங்க, சனி ஞாயிறு ரெஸ்ட் விட்டுருங்க அப்படின்றாங்க. ஆனால் அஸ் ஃபார் அஸ் அவர் கன்சர்ன், நம்ம ஜிம்மில் வந்து இப்போ வந்து 2 நாள் ரெஸ்ட் விட்டோம்னு வைங்க, சனி ஞாயிறு ரெஸ்ட் விட்டோம்னா திங்கக்கிழமை வந்து நம்ம வந்து ஒரு ரெஸ்ட், நம்மளுக்கு ஒரு ப்ரோக்ராம் இருக்கு, நம்மளுக்கு ஒரு எக்ஸாம், காலேஜில் உங்களுக்கு ஒரு எக்ஸாம் இருக்கு, வேலையில் உங்களுக்கு ஏதோ ஒரு வேலை இருக்கு அப்படின்னு நீங்கள் அன்னைக்கு திங்கக்கிழமை ஜிம்முக்கு வராமல் விட்டீங்கன்னா, சனி ஞாயிறு திங்கள் 3 நாள் நீங்கள் வராட்டா 4வது நாள் நீங்கள் ஜிம்முக்கு போக முடியாது. 4 நாள் ஆச்சு, 5 நாள் ஆச்சுன்ட்டு அப்புறம் என்ன நினைப்போம், நம்ம 1ஆம் தேதி போய்க்கிடுவோம், 10ஆம் தேதி போய்க்கிடுவோம், 15ஆம் தேதி போய்க்கிடுவோம் அப்படின்னு சொல்லிலாம் கணக்கு பண்ணுவோம். 2வது ஒரு வாரம் நம்ம வரலைனாலுமே விட்டு அதை பிடிக்கிறது கஷ்டமா இருக்கும். போய் செய்யணும்னா உடம்பு வலிக்குமே அப்படின்லாம் யோசனையா இருக்கும். ரெகுலரா வந்துகிட்டே இருந்தோம்னு வைங்க, ரெகுலரா வந்துகிட்டே இருந்தோம்னா உடம்பு வந்து அருமையா வரும். நீங்க வந்து என்னுடைய கணிப்பின்படி வாரத்துக்கு 1 நாள் ரெஸ்ட் எடுங்க, சண்டே ரெஸ்ட் எடுங்க. நல்லா அன்னைக்கு உங்களுக்கு விருப்பமான உணவு, நல்ல சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, ஐஸ்கிரீமு, நல்லா ஜாலியாக மூவி போகிறது ஃப்ரெண்ட்ஸோட, நல்லா அன்னைக்கு ஒரு நாள் என்ஜாய் பண்ணுங்க. மறுபடியும் மண்டேலேருந்து சாட்டர்டே வரைக்கும் தொடர்ந்து உங்கள் ஒர்க் அவுட் பண்ணுங்க. நாங்கள் ஆரம்பத்தில் செய்யும்போது எப்படின்னா, ரொம்ப லீனாக இருக்கிறவங்கள, ஒல்லியாக இருக்கிறவங்கள ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வரணும்பாங்க. அல்டர்னேட்டிவ் டேஸில் வந்து செய்யுங்க, அப்போ தான் உடம்பு டெவலப் ஆகும் அப்படிம்பாங்க. ஆனால் அது என்னன்னா, அந்த கான்செப்ட் ஜிம்முக்கு ஃபீஸ் கொடுத்துட்டு ஒரு ஆள் வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வரணும்னா அவனுக்கு வந்து வேதனையாக இருக்கும். என்னையா நம்மளை டெய்லி செய்ய சொல்ல மாட்டேன்றாங்க அப்படின்ட்டு அவன் சங்கடப்படுவேன். ஃபீஸு கொடுக்குறோம், 30 நாளைக்கு கொடுக்குறோம், 15 நாளைக்கு மட்டும் செய்யுங்க அப்படின்னா. ஆனால் உண்மையிலேயே ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் முதல்ல லீன் பாடி மாஸ், முதல்ல ஒல்லியா இருக்கிற ஆளுகள்லாம் அப்பதான் செய்யணும், அதான் முறை. ஆனா அந்த சிஸ்டத்தை மாத்தியாச்சு. ஏன்னா அப்படி மக்கள் வந்து இந்த மாதிரி அதிருப்தி அடைகிறாங்க, நாங்க தொடர்ந்து செய்யறோம், உங்களுக்கு என்னங்க அப்படின்றாங்க. அதனால என்னுடைய அன்பு வேண்டுகோள் என்னன்னா, வாரத்துக்கு 6 நாள் செய்யுங்க, ஒரு நாள் ரெஸ்ட் விடுங்க. இப்ப சப்போஸ் உங்களுக்கு வந்து நீங்க வந்து இடையில ஒரு நாள் நீங்க போக முடியாம இருக்கு, இன்னைக்கு வந்து உடம்பு ஒத்துழைக்காம இருக்கு அப்படின்னா கூட சும்மா போய் ஒரு ஆர்ம்ஸ் அடிச்சுட்டு வந்துடுவோம், ஒரு 4 ஆர்ம்ஸ் போட்டு வந்துடுவோம், ஈஸியான ஒரு லாட் எக்ஸசைஸ் செஞ்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்முக்கு வந்துருங்க. நீங்க ஜிம்முக்கு வந்தீங்கன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸு, மற்ற பேர், உங்க கலீக்ஸை பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு நீங்க வந்து யூஸ்டப் ஆயிருவீங்க, நீங்க வார்ம் ஆயிருவீங்க, டக்குன்னு ஜிம்மு எக்ஸசைஸ் செய்வீங்க. அதனால நான் என்ன சொல்றேன்னா, நல்லா நீங்க ஜிம்முக்கு வரும்போது வழக்கம் போல நீங்க உங்களுக்கு தேவையான உணவை சாப்பிட்டுட்டு வந்துட்டு வாரம் 6 நாள் எக்ஸசைஸ் செய்யுங்க. இது வந்து எந்த புக்கிலையும் சொல்லலை, என்னுடைய ஓன் எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றேன். 1980 இருந்து இன்னைக்கு பாருங்க, 45 வருஷ அனுபவத்துல இருந்து சொல்றேன். வாரத்துக்கு 1 நாள் ரெஸ்ட் விடுங்க. 2 நாள் விட்டீங்க, 3 நாள் விட்டீங்கன்னா 4வது நாள் நீங்க ஜிம்முக்கு வர முடியாது. ஜிம்முக்கு வர்றது ரொம்ப சிரமமாயிடும். என்னுடைய அந்த ஜிம்முல உள்ள ஸ்டூடெண்ட்ஸுடைய எல்லாம் பார்த்துட்டு தான் நான் சொல்றேன். 2வது இன்னொன்னு சொல்றாங்க, இன்னைக்குள்ள நிறைய பேர் என்ன சொல்றாங்க, சார் நான் என்ன வெயிட் சார் போடுறது, என்ன வெயிட் சார் நான் போடணும் அப்படின்றாங்க. அதாவது ஆளை பார்த்து நம்ம உருவு கண்டு எல்லாமே வேண்டாம்ன்றார் வள்ளுவர். ஆளை பார்த்து எடை போடக்கூடாது. இப்ப ஒரு சின்ன பையனா இருப்பான், அவன் வந்து வலிமையானவனா கூட இருப்பான், பெரிய ஆளா இருப்பாங்க, வலிமை கம்மியானவனா இருப்பாங்க. அதனால என்னன்னா, நீங்க வந்து ஒரு இடையில போடுறீங்க, ஒரு வெயிட் போடுறீங்க, உதாரணமா நீங்க வந்து லாட்டு போடுறீங்க, ஒரு 5 பிளேட்டு போடுறீங்க, 30 கிலோ 40 கிலோ போடுறீங்க வைங்க, 12ல இருந்து 15 நம்பர் வருது உங்களுக்கு, நீங்க 12ல இருந்து 15 நம்பர் போடுறீங்களா, அப்ப அது வந்து உங்களுக்கு வந்து சரியான வெயிட். 15 நம்பருக்கு மேல வருதா, அப்ப வந்து அந்த வெயிட் வந்து உங்களுக்கு கம்மியான வெயிட். நல்லா தெரிஞ்சுக்குங்க, 15 நம்பருக்கு மேல போயிருச்சுனாலே அது உங்களுக்கு கம்மியான வெயிட். அப்ப நீங்க வந்து வெயிட்டை கூட்டணும்.
புரியுதா உங்களுக்கு? நான் உங்களுக்கு என்ன வெயிட்ன்றதை எக்ஸாக்டா ஒவ்வொருத்தருக்கும் சொல்ல முடியாது. ஏன்னா ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் ஹேவிங் தேர் ஓன் குவாலிட்டி, தேர் ஓன் கெப்பாசிட்டி, அவங்களுக்குன்னு ஒரு வேல்யூ இருக்கும், அவங்களுக்குன்னு ஒரு பர்சனாலிட்டி இருக்கும், அவங்களுக்குன்னு ஒரு வெயிட் இருக்கும். அதனால அதை வந்து நம்ம இண்டிவிஜுவலா கண்டுபிடிக்க முடியாது. ரைட். இப்ப 15 நம்பர் போட்டீங்கனாலே 15 நம்பருக்கு மேல வந்துருச்சுன்னா நீங்க வந்து அடுத்த எடையை சேர்க்கணும். 5 கிலோ 5 கிலோவா சேர்க்கணும். நீங்க எக்ஸசைஸ் செய்யும் போது 10 பெஞ்சு பிரஸ் இந்த மாதிரி 10 கிலோவா சேர்க்கலாம். இப்ப எந்த வெயிட் உங்களுக்கு வந்து அதிகமான வெயிட் அப்படின்னா, நீங்க ஒரு லாட் போடுறீங்க, இல்ல ஒரு தம்பிள்ஸை வச்சு ஒரு ஆர்ம்ஸ் அடிக்கிறீங்கன்னா, அந்த தம்பிள்ஸை வந்து 6 நம்பர் நீங்க போடணும். 6 நம்பர் கூட போட முடியலங்க, 6 நம்பர் கூட லேட்டா என்னால இழுக்க முடியலங்க அப்படின்னா அந்த வெயிட் வந்து உங்களுக்கு அதிகமான வெயிட். 6 நம்பர் கூட போட முடியலன்னா அந்த வெயிட் வந்து உங்களுக்கு அதிகமான வெயிட். அப்ப நீங்க வெயிட்டை குறைச்சுக்கணும். ஏன்னா வெயிட் அதிகமா வச்சுட்டு நம்பரை நீங்க குறைச்சு செஞ்சீங்கன்னா அது வந்து பாடி பில்டிங் கிடையாது, அது வந்து பவர் லிப்டிங், வெயிட் லிப்டிங் ட்ரைனிங் ஆயிடாது. புரியுதுங்களா உங்களுக்கு? அதனால 15 நம்பர் 12ல இருந்து 15 நம்பர் வந்தா உங்களுக்கு வந்து அது வந்து உங்களுக்கு அது வந்து கரெக்டான வெயிட். 15 நம்பருக்கு மேல போயிடுச்சுன்னா வெயிட்டை கூட்டிக்கங்க. 6 நம்பர் கூட போட முடியலன்னா நீங்க வெயிட்டை குறைச்சுக்குங்க. இதுதான் ஓகே. இதை ஃபாலோ பண்ணுங்க. நல்ல ஃபுட்டு எடுங்க. வெயிட் நான் நிறைய போடணும் சார், நிறைய வெயிட் போடணும், எனக்கு நல்ல வலிமை வரணும், வேற ஒண்ணுமே இல்லை. டெய்லி ஜிம்முக்கு வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நல்ல ஃபுட்டு எடுங்க. நல்ல ஃபுட்டு, நல்ல ஒரு நாளைக்கு 3 வாழைப்பழம், 5 வாழைப்பழம், 5 முட்டை, 5 டம்ளர் பால் அப்படி சாப்பிட்டீங்கன்னா, நான் டயட்டோடைய இதெல்லாம் எப்படின்னு ஒரு நாள் நான் தனியாகவே டயட் என்னென்ன ஃபுட்டு நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறதுனே நான் உங்களுக்கு ஒன்று செஞ்சு காமிக்கிறேன். சமையல் குறிப்புகள் மாதிரி செய்கிறாங்கல்ல, அது மாதிரி நான் செஞ்சு காமிக்கிறேன் உங்களுக்கு. நான் என்ன ஃபுட்டு, எளிமையான ஃபுட்டு, எளிமையான உணவு முறைகள் வந்து ரேட்டு ரொம்ப கம்மியானதில் ரொம்ப ஹைலியா நீங்கள் வந்து கிரியேட்டின்னு வே ப்ரோட்டீனு இந்த மாதிரி 5000 10,000 அந்த மாதிரி வாங்குறதுக்கு எளிமையான உணவு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து நல்ல ஃபுட்டு நல்லா எடுத்தீங்கன்னா, நல்ல வாழைப்பழம், முட்டை, பால், சத்தான உணவுகள், அந்த மாதிரி ட்ரை ஃப்ரூட்ஸு அப்படி எடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து நல்ல வெயிட் உங்களுக்கு பறக்கும். நான்வெஜ்லாம் எடுத்தீங்கன்னா வெயிட் பறக்கும். நல்ல உணவு சாப்பிடுங்க, ரெகுலர் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நல்ல ஓய்வு ரொம்ப முக்கியம். இப்போ எல்லாமே என்ன சொல்றாங்க, வெயில் காலம் நல்ல ஓய்வு எடுங்க. மதியானம் சாப்பிட்டுட்டு 2 to 4 டைம் கிடைச்சா தூங்குங்க. அப்படி இல்லையா நைட்டு 10 மணி 10:30க்கெல்லாம் படுத்துருங்க. காலைல 6 மணிக்கு எழுந்திரிச்சு ஜிம்முக்கு போங்க, இல்லைன்னா ஈவினிங்ல போங்க. ஓகே. குட் நைட் ஆல் ஆஃப் யூ. தேங்க்யூ. நன்றி. புரிஞ்சிருப்பீங்க. எனக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ப்ளீஸ். வாட்ச் ஹவர்ஸை கொஞ்சம் கூட்டி விடுங்க. நன்றி. வணக்கம்.